Yo, what's up guys? Welcome back to my channel Snapkido. So இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படிங்கற பத்தி வந்துட்டு சோ நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் motovlog பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் motovlog அப்படிங்கிறது முன்னாடி ஒரு வீடியோ போட்டுறேன், பட் அதுல வந்து நான் ஓட்டி இருக்க மாட்டேன். எப்பவுமே பாத்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா வந்துட்டு வீட்லயே இருக்கனால கொஞ்சம் வந்துட்டு ஈவினிங் வந்து ரைடு போவோம். அந்த ரைடை பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஜஸ்ட் வீட்ல இருந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 2-3 ஏரியா அப்படி சுத்திட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துருவோம். ஒரு 6 o'clock அந்த மாதிரி 5:30 கிளம்பிட்டு 6 o'clock வந்துருவோம். ஸோ அந்த ரைடு தான் பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அதான் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ல motovlogல வந்துட்டு நீங்க பார்க்க போறீங்க. இந்த ஃபுல் வீடியோ பாருங்க. ஸோ நம்ம வந்துட்டு motovlogல போயிட்டு கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ ஓகே நம்ம வந்துட்டு வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஈவினிங் ரைடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஈவினிங் ரைடுன்றது பார்த்தீங்கன்னா வந்துட்டு தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஐ மீன் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது. நம்ம காலேஜ் கிட்டக்க வந்து போக போகிறோம். அங்கே தான் சேர போகிறோன்னா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டேட் வந்து பாருங்கள், எந்த ஏன்னா மாறலாம். அந்த காலேஜ்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டாக சொல்ல முடியாது பாருங்கள். பிகாஸ் நான் காலேஜ் ஃபஸ்ட் டே விலாகு, அப்புறம் காலேஜ் சம்மந்தப்பட்டு நிறையா விலாக்லாம் போகிறதுக்கு வந்து நிறையா இதில் இருக்கேன். அதாவது நீங்கள் ஸ்டேட்யூன் வந்து நீங்கள் வீடியோ இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீடியோ எடுத்தோம். என்ன கோப்பாச்சு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கண்ணாடி சைடு மிரர் தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு விண்ட் நாய்ஸ் வந்துட்டு ஓவராக வருது. பிகாஸ் நேற்று பிளான் பண்ணாமல் எடுத்துட்டோம். அதான் பார்த்தீங்கன்னா பிரச்சனை. இந்த டைம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பிளான்லாம் போட்டு அதுக்கப்புறம் சேம் ரூட் தான், பட் கொஞ்சம் இன்றைக்கி பிளான்லாம் போட்டிருக்கோம். ஏன்னா வாய்ஸ் எல்லாம் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறக்காக நீட்டாக வந்து எடுத்திருக்கோம். ஆக்சுவலி ஹெல்மெட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீட்டாக வந்துட்டு என்ன சொல்கிறது, மைக்கெல்லாம் வந்து கரெக்டாக கொடுத்து பண்ணியிருக்கோம். இன்றைக்கி என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியல. வின் நாய்ஸ் எல்லாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிற நினைக்கிறேன். கேட்கக்கூடாது. ஸோ ஓகே, இது என்ன ரூட் அப்படிங்கிற நான் சொல்லிடுறேன். வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்என்டி ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்என்டி ஐ மீன் லார்சன் டர்போ அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. எல்லாமே டெலீட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அதான் கீழே வந்து சரிங்க. அண்ணா 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 கீழே இது விழுந்துருச்சு. குச்சி கீழே விழுந்துருச்சுண்ணா. ஆமாம், கீழே குச்சி விழுந்துருச்சு. ஸோ ஓகே, அவங்களோட ஐ மீன் அந்த நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த குச்சி வந்து கீழே விழுந்துருச்சு. ஏதோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்ணில் படுது. நான் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸ்டிக்கு வந்துட்டு சும்மா வந்து மாட்டி வச்சுருக்காங்க, பட் அது வந்துட்டு அப்படியே வண்டி ஓட கீழே வந்துருச்சு. நல்ல வேலை நம்ம பார்த்தோம். இல்லை அப்படின்னா அவங்க அப்படியே போயிருப்பாங்க. நம்ம அந்த ஹெல்ப் வந்து பண்ணியிருக்கோம். எஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாலக்காடு. ஓ ப்ரோ, பார்த்தீங்களா, பாலக்காடு 48, சேலம் 168. இங்கேருந்து பாலக்காடு ரொம்ப பக்கம் தான். ஸோ ஓகே கைஸ், நான் வந்துட்டு ரோடு வந்து கிராஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓ ஐயோ, அது தெரியவே மாட்டேது. ஸோ ஓகே, இந்த லொக்கேஷன் எதுக்கு சூஸ் பண்ணோம் அப்படிங்கிற வேண்டாம். இந்த லொக்கேஷன் எதுக்கு சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறப்ப வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு ரைட் பண்ணிட்டு போகலாம். ஒரு நிறைய வண்டிங்க இருக்காது. அப்படி இப்படிங்கிற நிறைய ரீசன் அதை பற்றி நடத்தும். பின்னாடி காரங்க வராங்க, அவங்க ஹார்ன் அடித்து ஒதுக்கிட்டு நம்ம வழி ஒதுக்கி கொடுத்துருவோம். ஓகே, இந்த ரோட்டில் வந்து நிறையா வந்துட்டு வண்டிங்க இருக்காது. மெதுவாக பீஸ்ஃபுல்லாக எடுக்கலாம். அதனால பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டை சூஸ் பண்ணோம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு motovlog வந்து நிறையா வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி வந்து இந்த motovlog வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். நிறைய motovlog படிச்சிருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் வந்து நான் motovlog பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. என்ன அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வந்துட்டு வைரலுக்கு நீ பார்த்து கரெக்டாக இருக்க பார்த்துக்கோ. ஓகே, என்ன பார்க்குறவங்கள வீடாக பார்த்துட்டு போகிறாங்க. அதான் பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக இருக்குது. பிகாஸ் நம்ம ஃபோனில் நெட்ஃபோன் வந்து கீழே கொடுத்துட்டு ஃபோனில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோமோ. ஸோ தட்டு எல்லோரும் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வீடாக பார்க்குறாங்க. நம்ம வந்து யாருமே இல்லாத ரோட்டில் போகிறனால பிரச்சனை இல்லை. நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. ஒரு ஷை ஃபீல் வரும், அவ்வளோதான். ஒரு ஓகே. ஸோ ஓகே, நான் வந்து டாபிக் வரேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா motovlog பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை பார்ப்பேன். அவங்க சொல்லும் போதெல்லாம் தெரியல. பட் நம்ம motovlog நான் ஃபஸ்ட்டு motovlog பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீடியோவும் நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் அப்படியே பேசிகிட்டே இருக்கேன்னா சோதரி என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறது பிளாப்லாம் ஏதோ பேசிகிட்டே இருக்கேன். ஃபஸ்ட் டைம் motovlog பண்ணுறேன்னா நீ போக பழகிடும். ஸோ ஓகே, இந்த வண்டி யாருது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டோட வண்டி தான். நமக்கு வந்து வண்டியில் இல்லை, வாங்கிக்கலாம் விடுங்க.
இது ஃப்ரெண்டோட வண்டி தான். பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட வண்டி தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம போயிட்டுருக்கோம். பேஷன் ப்ரோ. இந்த வண்டி தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாங்கள் எவ்ரிடே ஈவினிங் பெட்ரோல் போட்டு சும்மா சுற்றிட்டுருப்போம். வீட்லேயே எவ்வளோ நேரம் தான் இருக்கிறது. காலேஜும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் ஓப்பன் பண்ணுவேன் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. ஸோ தட் அப்படியே ஐயோ விண்ட் வேறு அடிக்குது. எனக்கு இந்த விண்ட் வந்தால் தாங்க ரொம்ப மோசமாக இருக்குது. அதுதான் பிரச்சனையே இருக்குது. மோட்டோவில் வந்து ஈஸியான விஷயம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. பிகாஸ் என்ன சொல்கிறது, நார்மலான வீடியோ பண்ணால் ஒரு லொக்கேஷன் போவோம், வீடியோ எடுப்போம், அப்படியே தூக்கி போட்டுருவோம். ஆனால் மோட்டோவிலாக் வந்து அப்படி இல்லை. நம்ம ஏதோ சும்மா பார்த்துட்டு போகிறோம், சும்மா வந்துட்டு மோட்டோவிலாக் அப்படின்னு நினச்சிட்டோம். பட் இவ்வளோ கஷ்டம் இருக்குது மோட்டோவிலாக் பின்னாடி. ஒரு கரெக்டான ஒரு வாய்ஸ் இல்லை அப்படின்னா நல்ல லொக்கேஷன் வியூ போயிடும். நிறைய பிரச்சனை இருக்குது. ஓகே, பிகினிங் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இனி போப்போ நம்ம வந்து கரெக்ட் பண்ணிடலாம் அப்படிங்க. ஓகே, செட் ஆக்கிடலாம். ஸோ நிஜமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடாக பார்த்துட்டு போகிறாங்க. ஒரு மோட்டோவிலாகில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அது கேமராவில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க அவ்வளோ பார்க்க மாட்டாங்க. நம்மக்கிட்ட வந்து கரெக்டாக ஒரு கேமரா செட்டப் இல்லை அப்படிங்கிறப்போ அவங்க கொஞ்சம் அப்படி பார்க்குறாங்க. ஏன்னா யாரா இவன் ஃபோன்லாம் வச்சுருக்கான், ஹெட்ஃபோன்லாம் வச்சுருக்கான், பயங்கரமாக போயிட்டுருக்கானே அப்படின்னு. ஓகே, ரொம்ப சின்ன ரோடா, ஸோ தட் முன்னாடி வண்டி வந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியாது. எனக்கு இதுவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ என்னோடய வாய்ஸ் கேட்குது அப்படிங்கிற எனக்கு தெரியல. நீ வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும். எடுத்திருக்கேன். எங்கே இருக்கா? ஓகே, தம்ப்நெயிலில் பார்த்த விஷயம் வந்துடுச்சு. ஸோ நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ எடுத்தேன் தெரியுங்களா? அவ்வளோ. ஆமாம். ஓகே, நம்ம வருங்கால காலேஜுக்கு வந்து வந்தாச்சு. வருங்கால காலேஜை காட்டிடுங்க. ஓகே, இந்த காலேஜ் வந்து பார்த்துருப்பீங்க, Snmv. எஸ், இந்த காலேஜ் வந்து நான் சேர்ந்தா சேரலாம். இன்னும் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ ஸ்டேட் வந்து பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான அப்டேட் வந்து வீடியோ வந்துட்டு இருக்கும். ஸோ ஓகே, இந்த வியூ பாருங்கள். இந்த வியூவுக்காகவே பார்த்தீங்கன்னா நேற்று வந்தோம். பட் நேற்று சன்செட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த கோல்டன் வைப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ தட் வந்தவங்க பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சன் வந்துட்டு அவ்வளோ இல்லை, பிகாஸ் மேகம் மறைச்சிருக்கு. இன்றைக்கி கோல்டன் வைப்ஸில் பார்க்க முடியும். நேற்று கோல்டன் வைப்ஸ் வேறு லெவலாக இருந்துச்சு. இது மாதிரி லொக்கேஷன் பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குல்ல. நம்ம பாரிஸ் டவர் கூட அங்கே இருக்குது. மண் ரோடு தான் போகுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கே விலாக் எடுக்கணுன்ட்டு இருந்தேன், இந்த மோட்டோ விலாக். பட்டு என்ன பிரச்சனை அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோயம்புத்தூரோட கிளைமேட் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மழையாக இருக்கிற மாதிரி கிளைமேட்லாம் சில் கிளைமேட்டாக இருந்துச்சு. சரி இன்றைக்கி ஃபுல்லாக மழையாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சோம். பட் அப்படியே ஆப்போசிட்டாக மதியானத்துக்கு மேலே வந்து வெயில் வந்துருச்சு. நம்ம எப்போ வெயில் வரும்னு நினைக்கிறோமோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழையாக இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட கிளைமேட். கோயம்புத்தூரில் என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. மழைன்னு நினச்சோம் அப்படின்னா வெயில் அடிக்கும், வெயில் நினச்சோம் அப்படின்னா மழை அடிக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அடிக்கும். ஓகே, ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ கரெக்டாக வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீடு ரவுண்டு தான் போவோம். ஒரு 5:30 கிளம்புவோம், 6 o'clock வந்துடும். அந்த மாதிரி ஒரு 30 மினிட்ஸ். ஸோ அது எதுக்கு 30 மினிட்ஸ் ஆகுது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு 40, 20 இந்த மாதிரி ஸ்லோவாக ஓட்டிகிட்டு போவோம். ஸோ தட்டு அரை மணி நேரம் ஆகுது. எஸ், அப்பா நாய்களோட பட்டாலும் பயங்கரமாக இருக்கு. நானும் நாய் துரத்துன்னு நினச்சேன், துரத்துல நாய். ஐ மீன் அந்த வந்த போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பாயருக்கு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் பயந்துட்டேன், காலைக்கு இது கவ்வா வந்துருமோ அப்படின்ட்டு. நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து நமக்கே மோட்டிவேட் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்தோம் அப்படின்னா எடுத்துடலாம். அவ்வளோதான், ஒரு செட்டில் எடுத்துடலாம். ஓகே, சைடுங்கிற ரைஸ் பண்ணி இப்போ வந்து நாங்கள் வந்துட்டு ஆள் இல்லாத ரோட்டில் போய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ தட் எங்களுக்கு தெரியல. பின்னாடி வண்டி
ஆள் இல்லாத ரோட்டில் போய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால எங்களுக்கு வந்து தெரியல. பட் நிறைய ஆளுங்க இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ஆக்வர்ட் மூமெண்ட்டாக இருக்கும். எல்லோரும் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு பார்க்க என்ன பண்ணால் புதுசாக பண்ணால் எல்லோரும் பார்க்குறது தானே. ஸோ தட் அப்படியே போயிட வேண்டியது தான். ஸோ ஓகே, நம்ம வந்துட்டு அங்கே ஹைவே கிராஸ் பண்ணலாம். அந்த ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே வந்து இப்படி வேறு வருது பார்த்தீங்கன்னா பாலம், அதான் பார்த்தீங்கன்னா அந்த ஹைவே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பெரிய ரவுண்டு வீட்டிலேருந்து அடிச்சுட்டு இப்படி வந்துட்டு வந்துடுவோம். ஐ மீன் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும் அப்படிங்கிற கிலோமீட்டர்லாம் கணக்கு பண்ணல. இந்த பஸ்ஸு செமையாக இருக்குது மேலே போகுது. ஸோ ஓகே கைஸ், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்து வந்தாச்சு. சொன்னல வின் நாய்ஸு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நிறையா. பிகாஸ் எனக்கு அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு, என்ன சொல்கிறது, ஏற்றுக்க முடியாத ஒன்று. அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒன்று. வீடியோ பக்காவாக எடுத்துகிட்டு நம்மளால் வந்து அப்லோட் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ தான் பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ண முடியலன்னு இல்லை, வீட்டுக்கு வந்து எடிட் பண்ணும்போது இவ்வளோ ஒரு கரெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஒடி தான் பார்த்தீங்கன்னா ரோடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு. எங்கள் வீட்டுக்கிட்ட இப்படி தான் ரோடு இருக்குது. என்ன பண்ணுறது? ஐயோ அம்மா, இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஆஃப் ரோடு இருக்குது. ஆமாம். ஸோ ஓகே, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு போகிற ரூட்டு வந்தாச்சு. நான் இப்போ வாய்ஸ் எனக்கு எவ்வளோ கேப்சர் ஆகுது அப்படிங்கிறது தெரியல. பிகாஸ் நான் போட்ட செட்டப்லாம் வந்துருச்சு. இப்படி போய்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், நான் வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டேட்டில் இருந்து ஃபுல் வீடியோ பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ கரெக்டாக டைம் வந்து அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா 6:14 ஆகுது. எப்போவுமே கிளம்பும் போது டைம்லாம் கட்டிட்டு கிளம்பி இப்போ வந்த கவர் டைம்லாம் கட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5:15. இப்போ வந்து 6:15 ஆக போகுது. ஐ மீன் மொபைல் வச்சு மோட்டோவ்ளாக் பண்ணுறதுல ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஆக்வர்ட் மூமெண்ட் தான். எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு உடச்சிட்டு வந்துட்டீங்க, நாக் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்துட்டு மோட்டோவ்ளாக் வந்துட்டு வேறு லெவலில் எடுக்கலாம். ஃபோனில் கோப்ரோ இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூப்பராக வந்து மொபைல் எடுக்கலாம். ஸோ இதுவே வந்துட்டுனா நம்ம எடிட்டிங்கில் பார்க்கும்போது தான் என்னென்ன வந்து மிஸ்டேக்ஸ் வந்து இருக்குது, என்னென்ன அப்படிங்கிறது கரெக்ஷன் அப்படிங்கிறத பார்க்கணும். நான் எடிட்டிங்கில் பார்த்து கரெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியும். ஸோ ஓகே, 29th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது வந்து நான் வீடியோ எடுத்து போட போகிறேன். அது என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது ஸ்டேட்டில் வந்து பாருங்கள். ஸோ ஓகே, இதை பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கான்னு இருக்கேன். ஸோ டில் லெட்ஸ் எண்டிங் ஆஃப் ஸ்னாப்கிடோ. பை கைஸ், டாடா.